வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ரூபாய் 5000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1600 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி விகிதத்தை காண்க. 2019 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது தனி வட்டியில வட்டி கொடுத்துட்டாவே ஃபர்ஸ்ட் வட்டி எழுதிக்கணும். 1600 வட்டி கொடுத்துட்டான், அதை எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஸ்டின்ல 2 மதிப்பு இருக்கும். இதில் அசல் இருக்கு, அதுக்கப்புறம் மாதங்கள் 16 மாதம் இருக்கு. இது ரெண்டுத்தையும் அப்படியே வகுத்துங்க. ஃபர்ஸ்ட் அசல் 5000 இங்க வகுத்துறேன். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 16 மாதம்னு கொடுத்துருக்கான். இந்த டைப் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல தான் நம்மளால போட முடியும். ஆனா மாதத்துல கொடுத்துருக்காங்க. இந்த 16 மாதத்தை நான் வருஷமா கன்வெர்ட் பண்ண போறேன். அது ரொம்ப சிம்பிள் மெத்தேடு. ஜஸ்ட் 4/3ன்னு போடலாம். எதை? 16 மாசத்தை. அது எப்படி சார் 4/3ன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் அதாவது 4/3 இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறேன். ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்குல்ல இந்த 3 அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பெருக்கலாம், சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருகணும். அசல் 5000 வந்துருச்சு, அதனால மேலே 100 பெருகிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சுருகுனா ஆன்சர். ரொம்ப எளிமை தான், கடகடன்னு சுருகிடலாம். இதை பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் 1 4 4 நன்னாங்கு 16 40ன்னு வரும், கரெக்டா? அதுக்கப்புறம் 1 5 5 8 5 40. அப்போ இருக்கிறது 8, இங்கே ஒரு 3, கரெக்டா? 8 3 24. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த கணக்கு ரொம்ப ஈஸி, கடகடன்னு போட்டுடலாம். இன்னும் இந்த அடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடிக்கிறது உங்களுக்கு கை வந்த கலன்னா அதே செகண்டில், அதாவது கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே ஈஸியாக போட்டுற முடியும். நீங்களும் இதே மாதிரி எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. அதாவது நம்ம தனி வட்டியில் 4வது கிளாஸ் வந்துட்டோம். இந்த 4வது கிளாஸில் முழுக்க மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய சம்ஸ் தான் 10 கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 10 கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல 3 கேள்வி ஹோம்ஒர்க்காவும் கொடுக்க போறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா 2 டைப் எடுத்துட்டு வந்திருக்கேன், தெளிவா சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ங்க, இது ஆல்ரெடி கொஸ்டின் படிச்சதால நான் அப்படியே சொல்றேன். அதாவது உங்ககிட்ட 5000 ரூபாய் இருக்குங்க, அதை ஒரு பேங்க்ல எடுத்துட்டு போய் போடுறீங்க. அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியல. 16 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு வட்டியை மட்டும் வாங்குறீங்க. அவங்க 1600 ரூபாய் வட்டியை கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ்? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நடத்தின மாதிரி தான். என்ன சொல்லியிருப்பேன், வட்டி அதாவது தனி வட்டியில வட்டி கொடுத்துட்டாவே ஃபர்ஸ்ட் வட்டி எழுதிக்கணும், சரிங்களா? அப்ப நான் முதல்ல வட்டி எழுதிக்கிட்டேன் 1600. அதுக்கப்புறம் 2 மதிப்பு இருக்கும். இதுல வந்து அசலும் ஆண்டும் இருக்கு, கரெக்டா? அப்ப என்ன பண்ற, அசல் 5000 அதை இங்க எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆண்டை பெருகணும். ஆண்டு பெருக்கிறதுக்கு முன்னாடி இங்க கொஸ்டின்ல பார்த்தா மாதங்கள்ல கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆண்டுல தான் போட்டு பழகிட்டோம், கரெக்டா? கரெக்ட். அப்போ இதுக்குன்னு புது மெத்தட்லாம் வேண்டாம். இந்த 16 மாசத்தை வருஷமா மாத்தலாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இப்போ 16 மாசம் சொல்லிட்டான், இதை நான் வருஷமா கன்வெர்ட் பண்ணணும். இதுல 12 மாசம்ன்றது ஒரு வருஷம், கரெக்டா? புரியுதுங்களா? அப்ப நான் ஒரு வருஷம் எழுதிட்டேன். அதாவது 12 மாசம்ன்றது ஒரு வருஷம். ஸோ நான் ஒரு வருஷம் எழுதிட்டேன். அப்போ 12 மாசம் போயிடுச்சு. மீதி எத்தனை மாசம் இருக்கு? 4 மாசம் இருக்கு, கரெக்டுங்களா? ரைட். அதாவது ஒரு வருடம் 4 மாசம் இப்படி சொல்லலாம்ல. 16 மாதங்கள்ன்றத ஒரு வருடம் 4 மாசம்னு சொல்லலாமா? புரியுதா? இது வரைக்கும் புரியுது. இது மனசுலயே போடலாம். இப்போ இந்த 4 மாசத்தை வருஷமா மாத்தணும். ஏன்னா நான் 16 மாசங்க
அதில் ஒரு வருஷம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா 12 மாசம்ன்றது ஒரு வருஷம், அதை நான் எடுத்துக்கிட்டேன். சரி, மீதி எத்தனை மாசம் இருக்குன்னா 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்தை நான் வருஷமா மாத்தணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த மாசத்தை வருஷமா மாத்தணும்னா 12 வகுத்துக்குங்க. மொத்தம் 12 மாசம் இல்லையா, அதை நீங்க வகுத்துட்டா வருஷமா மாறிடும். அவ்வளவுதான். புரியுதா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சரிங்களா? அப்போ ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, முன்னாங்க 12. அப்ப இது எப்படி எழுதலாம்? 1/3 வருடம்னு எழுதலாம். புரியுதா? வருஷமா மாறிடுச்சு. ரைட். இப்போ நமக்கு இந்த கலப்பு பின்னம் கிடைக்காம இருந்தா முடிஞ்சிருச்சு. ஆனா கலப்பு பின்னத்துல வந்துருச்சு. நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், கலப்பு பின்னத்துல எந்த ஒரு கணக்கும் போட முடியாது. ஏன்னா ஒரு வருடம் 1/3 இருக்கு. 1/3. இதை கன்வெர்ட் பண்ணலாம், ஈஸி. இது பாருங்க, இங்க கீழே இருக்கிற 3 சைட்ல இருக்கிற 1 கூட பெருங்க. 1 3 3. இந்த 3 அப்படியே இங்க என்ன மேல நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க. 3ஓட 1 கூட்டினா 4, 4/3. அவ்வளவுதாங்க. இப்போ இது பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியணும். அதாவது மாசத்தை வருஷம் மாத்துறது புரியணுன்றது தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மனசுலயே போடலாம். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ நான் என்னவா மாத்திட்டேன்? 16 மாசத்தை வருஷமா மாத்திட்டேன். இது வரைக்கும் புரியுதா? 4/3. அவ்வளவுதாங்க. இப்ப அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இதுல 4/3 வச்சிடலாம். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த ஸ்டெப் நீங்க எழுத வேண்டாம் எக்ஸாம்ல. சரிங்களா? ஏன்னா ஒரு வகுத்தலுக்கு இது வகுத்தலா, இதுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப கீழே இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஸ்டெப் எழுதும் போது இது அப்படியே நான் பாருங்க, இதை எடுத்துடுறேன் பாருங்க. இதை எடுத்துட்டு இங்கே 4 இங்கே 3ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. அதாவது 4/3 வந்துச்சு இல்லையா, அந்த 3 எடுத்துட்டு போயிட்டு மேலே போட்டுக்க சொல்கிறேன். சரிங்களா? புரியுதா? ரைட்டுப்பா. இப்போ இதை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு நமக்கு தெரியும், என்னது? அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே 100 பெருக்கணும். அசல் 5000 கீழே வந்துருச்சு, அதனால மேலே 100 பெருக்கிட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப்பு நான் ஏன் கொண்டு வந்தேன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேனே தவிர, நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் எழுதி சுருக்குனா ஆன்சர். சரிங்களா? சுருக்கலாமா? ரொம்ப ஈஸி. இது பாருங்க, நிறைய 0 இருக்கு. இங்க 2 0 கேன்சல் பண்ணா இங்க 2 0 கேன்சல் ஆயிடும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணா இன்னொரு 0 கேன்சல் ஆயிடும். ஒரு நாள் 4, நன்னாங்கு 16, அப்ப 40ன்னு வரும். அப்ப 5 இப்ப அடிக்கிறேன், 1 5 5, 8 5 40ன்னு வரும். இங்கிட்ட 8 இருக்கு, இங்கிட்ட 3 இருக்கு. கரெக்டா? 8 3 24. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்க, ஒரே ஒரு ஃபார்முலா கூட பயன்படுத்தல. ரொம்ப ஈஸியா அழகா கணக்கு போட்டுடலாம். சரிங்களா? இன்னும் பெரிய நம்பரா இருக்கிறதால உங்களுக்கு ஸ்டெப் அதிகமாகிற மாதிரி தோணுது. ஆனா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா கட்டுன்னு போட்டுடலாங்க. அடுத்த கணக்கு போலாமா? கொஞ்சம் புரியலனா கூட இந்த கணக்கு பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டுட்டுமா? ஈஸி. ரைட், அழிச்சாச்சு. அடுத்தது 42வது கேள்வி. என்ன கேட்டிருக்கான்? ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்களில் ரூபாய் 1680 தனி வட்டியாக கிடைத்தால் வட்டி விகிதம் 2019 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அதாவது உங்ககிட்ட ஒரு 7000 ரூபாய் இருக்குது, அதை எடுத்து போயிட்டு ஒரு பேங்க்ல போடுறீங்க. அந்த பேங்க்ல எவ்வளோ வட்டின்னு தெரியல, அதாவது பர்சன்டேஜ். நான் என்ன பண்றேன், ஒரு 16 மாசம் போட்டு எனக்கு வட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறேன். அந்த பேங்க் ஆஃபீஸர் 1680 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க, இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. நான் என்ன சொல்லிட்டேன், தனி வட்டியில வட்டி கொடுத்துட்டாவே 1680ன்றது வட்டி. கரெக்டா? அந்த வட்டியை கொடுத்துட்டாவே முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த வட்டி எழுதிங்க. அதுக்கப்புறம் 2 மதிப்பு இருக்கும் கொஸ்டின்ல. என்னென்னது? அசலும் வருஷமும். இல்லை அசலும் பர்சன்டேஜும் கொடுப்பான், இல்லை ஆண்டும் பர்சன்டேஜும் கொடுத்து இந்த 3ல ஏதாவது ஒன்று கொஸ்டினாக கேட்பான். சொல்றது புரியுதுங்களா? அசல், பர்சன்டேஜ், ஆண்டு, இந்த 3ல 2 கொடுத்துட்டு 1 கொஸ்டினாக கேட்பான். சரிங்களா? புரியுதா? அப்போ அந்த 2 மதிப்பை கீழே வகுத்துருங்க. இதில் 7000 கொடுத்துருக்கான், அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ட்டு வருஷத்தை எழுதணும். இதில் வருஷம் தான் கொடுத்துருக்கான், பட் மாதமாக கொடுத்துருக்கான். 16 மாதம்னு நம்ம போன கணக்குலேயே பார்த்தோம். 16 மாதன்றத வருஷமாக கன்வெர்ட் பண்ணால்
4/3ன்னு வருது. அது மாதிரி வந்தால் என்ன பண்ணுங்க, 4 இங்கே எழுதிங்க, கீழே இருக்கிற 3 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுங்க. புரியுதா? 4/3 ஓகேவா? புரியுதா? அப்புறம் குழப்பிக்காதீங்க. ரைட்டுப்பா. அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும், அதையும் பெருக்கிட்டேன். ஏன்னா 7000 அசல். அவ்வளோதான் பாருங்க. இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக அடுத்த கணக்குலயே ஸ்டெப்பே குறைச்சிட்டோம் பாருங்க. அம்புடுதான். சரியா? புரியுதா? ரைட். இங்கே பாருங்க, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் சாமி. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல். சூப்பரு. நெக்ஸ்ட் ஒரு 4 நன்னாங்கு 16 ஈர்நாங்கு 8. கரெக்டா? ரைட்டு. சூப்பர்ப்பா. அடுத்தது பாருங்க, அடாடாடா, ஒரு 7 7 7 49. அப்போ அது கிடையாது. 6 7 48. ஆமால 6. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. கரெக்டா? 6 3 18. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அத்தாடி ஆத்தா, சூப்பராகுதுப்பா. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா? புரிஞ்சிடுச்சு. அடுத்த கணக்கு போகலாமா? போகலாங்க. வாங்க போயிடுவோம். அடுத்தது அதாவது 9/9/2023 7th நியூ புக்லையும் கொடுத்துருக்கான். கொஸ்டின் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் சப்ப கொஸ்டின். இங்கே பாருங்க, அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகை 52,440 ஆக உயர்கிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. மறுபடியும் சொல்றேங்க, ஸ்டெப்பு தான் உங்களுக்கு, அதாவது சுருக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, மற்றபடி கான்செப்ட் ஈஸி. புரியுதா? அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ பாருங்களேன், என்னன்னா உங்ககிட்ட ஒரு 46,000 ரூபாய் இருக்குது. அதை எடுத்து போயிட்டு ஒரு பேங்க்ல போறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 9 மாதத்துக்கு அப்புறம் போயிட்டு மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, அவனே மொத்த தொகைன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இது வட்டியா மொத்த தொகையா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரவங்களுக்கு அசலை விட வட்டியோட அமௌண்ட் பெருசா இருந்தா இதுக்குள்ள அசலும் வட்டியும் இருக்குன்னு அர்த்தம். சரியா? மேபி உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, அந்த குழப்பம் வரவங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ரைட்டு. நான் ஒரு வருடம் 9 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு மொத்த தொகையும் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்க கணக்கு பார்த்து 52,440 ரூபாய் கொடுக்குறாங்க. அடேங்கப்பா. இப்போ அந்த பேங்க்ல எவ்வளோ வட்டி போடுறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. புரியுதா? புரியுது. இப்போ இதுல எனக்கு வட்டி வேணும். வட்டி தெரிஞ்சா கணக்கு ஈஸி. கரெக்டா? அப்ப எனக்கு அசல் 46,000 இருக்கு, அசலும் வட்டியும் சேர்ந்து 52,440 ரூபான்னு இருக்கு. இப்போ நான் டைரக்டா இந்த 52,440ல 46,000 கழிச்சிட்டா வட்டி கிடைக்குமா? புரியுதா? இது நம்ம முதல் கிளாஸ்ல இந்த மாதிரி மாடல் பார்த்தாச்சு. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், 52,440ல 46,000 கழிக்கிறேன். கழிச்சிங்கன்னா 6,440 ரூபான்னு வரும். கழிச்சு பாருங்க. நான் ஜஸ்ட் கழிக்க தான் சொல்றேன், பெருசாலாம் சொல்ல. அப்புறம் அடடா எப்படிரா அப்படின்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? ரைட்டு. கழிச்சு போது 6,440 ரூபா வருது. ரைட். இங்க பாருங்க, இப்போ வட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம், கீழே மீதி இருக்கிற அசலையும் ஆண்டையும் கீழே கொண்டு வந்துடலாம். கரெக்டா? அப்போ அசல் 46,000. இங்கே பாருங்க, 46,000 இதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆண்டு பெருகணுங்க. கரெக்டா? ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்கான், வருஷம் போடணும். ஒரு வருடம் 9 மாதம்னு சொல்லிட்டான். இப்போ இதுக்கு நம்ம தனியாக தாங்க போகணும். இங்கே பாருங்க, ஒரு வருடம் 9 மாதம்னு சொல்லிட்டான். இந்த 9 மாசத்தை நான் வருஷமா மாத்திட்டா கணக்கு ஈஸி. அது எப்படி சார் வருஷமா மாத்தலாம்னா, இது முழுமையா ஒரு வருடம் கொடுத்துட்டான், இது 9 மாதம்னு கொடுத்துருக்கான். அந்த 9 கூட 12 வகுத்துருங்க. எது மாசம் எது இருக்கோ அதை நான் வருஷமா மாத்தணும்னா 12 வகுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், 9/12 போடுறேன். சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. 3 9 4 3 12. அப்போ இது ஒரு ஸ்டெப் எழுதுறோம் பாருங்க, 1 3/4ன்னு வரும். புரியுதா? இது என்னது, கலப்பு பின்னம். கலப்பினத்தில் கணக்கு போட முடியுமா? முடியாது. அப்போ இந்த 4 எடுத்துட்டு போயிட்டு சைடில் பெருக்குங்க. சைடில் இருக்கிற நம்பராக கூட ஒரு நாள் 4ன்னு வரும்.
இந்த 4 அந்த 3ஓட கூட்டிங்க, கூட்டணும். சரிங்களா? கீழே பெருகணும், மேலே கூட்டணும். ஓகே? அப்போ 4ஓட 3 கூட்டினா 7/4 அப்படின்னு வரும். அதாவது ஒரு வருடம் 9 மாசத்தை முழுமையா வருஷமா மாத்திட்டேன். 7/4 வருடம். புரியுதா? புரியுது. இது புரியுதுங்களா? புரியுது சாமி. அப்ப இந்த 7 இங்க வைங்க. 7/4 தானே இங்க பாருங்க. எஸ். அப்போ வகுத்தலுக்கு கீழே இது பெரிய வகுத்தல், வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கடைசியா இருக்கிற 4 எடுத்துட்டு போயிட்டு மேலே பெருக்கலாம். சரிங்களா? அது நல்லா கேர்ஃபுல்லா வச்சுங்க, அந்த ஸ்டெப் வேண்டாம். ஓகேங்களா? ரைட். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா, இந்த 46,000 அசல் கீழே வந்துருச்சு, அதனால மேலே 100 பெருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்க, இந்த ஸ்டெப்பு நீங்க கண்டிப்பா போட்டுடலாம். ஓகேவா? மனசுலயே போட்டுடலாம். போட்டு இப்போ சுருகுனா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுருகுனாவே ஆன்சர் தான். பாருங்க, நான் முதல்ல ஜீரோலாம் அடிச்சு விட்ருவோம், அதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஜீரோ எல்லாமே அடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். இங்கே பாருங்க, 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 7 7 இல்லைன்னா வேற எந்த வாய்ப்பாடு? 7ஆம் வாய்ப்பாடில் அடிப்போம், அதான் ஈஸி. சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு 7ஆம் வாய்ப்பாடு அவ்வளோ வராது. அதனால இந்த 46 வந்து பாதியாக மாற்றினா 23ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது அதே மாதிரி 644 பாதியாக மாற்றுங்க. ஸோ 644 பாதியாக மாற்றினா 322ன்னு கிடைக்கும். சரிங்களா? 322. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சுருக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால சுருக்க முடியாது. சுருக்கலாம். 7ஆம் வாய்ப்பிலே சுருக்கலாம். 1 7 7 4 7 28. கரெக்டா? அதாவது 32 28 போயிடுச்சுன்னா மீதி எம்பிட்டு இருக்குது? 4 இருக்குது. அதை எடுத்துட்டு போய் நீங்க போடுங்க, 42ன்னு வரும். அப்ப 6 7 42. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க ஓர் 23 23 23 23 46 2 டைம்ஸ். இங்க 2 இருக்குது, இங்க 4 இருக்குது. 2 4 8ங்க. அவ்வளவுதான். ஒரு நாள் என்னங்க 8 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியானது. மறுபடியும் சொல்றேன், இந்த சுருக்கத்தான் உங்களுக்கு வேலையை தவிர இந்த மாடல் ஃபார்முலாவே கிடையாது. அடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம், அதாவது நான் இப்போ புரியுதான்னு கேட்கறது, இந்த அடிக்கிறது புரியுதான்னு கேட்கல. ஏன்னா நீங்கள் எந்த வாய்ப்பாடுனாலும் அடிக்கலாம். அதில் கிருத்தில் நான் வந்து இப்போ 7ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன், 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன், 2ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். நீங்கள் அந்த கணக்கில் எந்த வாய்ப்பாடு வேணாலும் பயன்படுத்தி சுருக்கலாம். ஆனால் சொல்கிற கான்செப்ட் வழிமுறை புரியுதா அப்படின்னு தான் கேட்குறேன். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. அதாவது இந்த கிளாஸ்ல 4வது கேள்வி, 44வது கேள்வி. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டு 3 மாத காலத்துக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்படும் மொத்த தொகை 55,560 ஆக இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க. 7th நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. அதாவது உங்ககிட்ட 48,000 ரூபாய் இருக்குது, அதை எடுத்துட்டு போயிட்டு தனி வெட்டியில ஒரு பேங்க்ல போடுறீங்க. 2 வருஷம் 3 மாசத்துக்கு அப்புறம் போயிட்டு மொத்த தொகையும் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க கணக்கு பார்த்து 55,560 கொடுக்குறாங்க. சூப்பர். இப்போ இந்த 55,560ன்றது இதுக்குள்ள அசலும் இருக்கு, வட்டி இருக்கு. இது வரைக்கும் புரியுதா? புரியுது. எனக்கு இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வட்டி இருந்தா போதும், கணக்கு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். வட்டி இருக்கு, எதுல? அசலா கூட சேர்ந்துருக்கு. அப்ப நான் வட்டி எடுக்கணும்னா இந்த 46,000 55,560 கழிச்சா வட்டி கிடைச்சிருமா? கிடைச்சிரும். அப்போ 55,560 48,000 மனசுலயே கழிச்சா இன்புட் வருது பாருங்க, 7,560 அப்படின்னு கிடைக்கும். கிடைக்குதா? கிடைக்குதுப்பா. இப்போ எனக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிற இந்த அசலையும் ஆண்டையும் கீழே போட்டுக்கலாம். அசல் எவ்வளோ? 48,000. அதுங்க எழுதிங்க, 48,000. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண்டு எழுதணும். இதுதாங்க இங்க இடிக்குது. என்னன்னா ஆண்டு டைரக்டா கொடுக்கல, 2 வருஷம் 3 மாசம்னு சொல்லிட்டான். அப்போ இங்க பாருங்க, 2 வருஷம் 3 மாசம்னு சொல்லியிருக்கான். இந்த 3 மாசத்தை நான் வருஷமா கன்வெர்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 மாதத்தை நான் வருஷமாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த 3க்கு கீழே 12 வகுத்தலாம். ஏன்னா ஒரு வருடன்றது 12 மாதம். சரியா? அப்போ பாருங்க, 1 3 3 4 3 12. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 1/4 வருஷமாக மாறிடுச்சு.
2 1/4 கரெக்ட். ஆனா நம்ம கணக்குல எந்த கணக்கா இருந்தாலும் கலப்பு பின்னத்துல கொஸ்டின் போடக்கூடாது, கணக்கு போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற 4 சைடில் இருக்கிற 2 கூட பெருக்கணும். ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8ன்னு வரும். இந்த 8 இங்க இருக்கிற 1 கூட கூட்டினா 9/4ன்னு கிடைக்கும். அப்போ 2 வருடம் 3 மாசம்ன்றது 9/4 வருடம்னு எழுதலாம். இப்ப பாருங்க வருஷமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். புரியுதா? அப்ப இங்க அப்படியே பாருங்க, இங்க 9 இங்க எழுதிக்கிறேன், 4 மேல எழுதிக்கிறேன். எழுதலாம்ல? புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா இதா கூட 100 பெருக்கணும். ஏன் சார் 100 பெருக்கணும்னா அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல 100 பெருக்கணும். 48,000ன்றது அசலை குறிக்குது. கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ சுருக்கலாமா? சுருக்கலாமே. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்தது நான் 3 ஆப்பிள் அடிக்கிறேன். 3 9 ஒரு 3 3 ஈர் 3 6ன்னு வரும். 7 6 போயிடுச்சு, மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டிங்கன்னா 15ன்னு வரும். ஐ 3 5 ஒரு 3 3 ஈர் 3 6 கரெக்டா? 252ன்னு வருது. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ இன்னமும் அடிக்கலாமே. இதுலேயே அடிக்கிறேன் பாருங்க. ஒரு 3 3 ஈர் 3 6 3 9 4 12 5 15 6 18 7 21 8 24. ஸோ 25ல் 24 போயிட்டா 1 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 12ன்னு வரும். அப்போ 4 12 84ன்னு கிடைக்குதுங்க. புரியுதா? புரியுதுப்பா. அடுத்தது பாருங்க, இன்னும் சுருக்கலாம். இதில் சுருக்கலாமே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இருங்க பாருங்க, ரொம்ப ஈஸிங்க. அது பாருங்க 48ன்னு இருக்குதுங்க. 48 கீழே இருக்குது, மேலே 84ன்னு இருக்குது. 48யும் 48யும் மனசுலேயே கூட்டி பார்த்தா வரல. சரி, நம்ம சுருக்குவோம். இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. ஓர் நாள் 4 ஈர்னாங் 8 கரெக்டா? இங்கே ஓர் நாள் 4 ஈர்னாங் 8 அப்படின்னு வரும். இங்கே ஒரு நாள் 4 21ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். மறுபடியும் பாருங்க 12 இருக்குதா? ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8 3 12ன்னு வரும். அடிச்சது புரியுதா? அடுத்தது ஓர் 3 3 8 3 24. அப்போ 7 3 21. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ 7% ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நான் உங்களுக்கு வழிகாட்டிட்டேன். சுருக்கிறது உங்கள் விருப்பம்தான். 9ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா சுருக்குங்க, 4ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா சுருக்குங்க, 8ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா சுருக்குங்க. யுவர் சாய்ஸ். நீங்கள் தான் செலக்ட் பண்ணி வேகமாக சுருக்கணும். நான் எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு தான் பயன்படுத்துவேனே, வேற பெருசெல்லாம் போக மாட்டேன். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது ஒரு ஹோம்வொர்க்கை கொடுத்துருவோம். சரிங்களா? ஹோம்வொர்க் சம் பாருங்க, 45வது சம் ஹோம்வொர்க் சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 36,000ற்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்படும் மொத்த தொகை 42,480 எனில் வட்டி விகிதம் 7/2/2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அசல் கொடுத்துட்டான், ஆண்டு 2 வருடம் 3 மாதம் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பாருங்க, படிக்கும் போதே தெரியும். சரிங்களா? அப்போ முதல்ல இந்த 36,000யும் 42,480யும் கழிச்சா வட்டி கிடைக்கும். வட்டியை மேலே போடுங்க, அசல் 36,000 கீழே போடுங்க. இந்த 2 வருடம் 3 மாதம் ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுங்க, வருஷமாக கன்வெர்ட் பண்ணி கீழே போடுங்க. அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும், அதையும் போடுங்க, சுருங்க ஆன்சர். அவ்வளோதாங்க. புரியுதா? புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ அந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சமையல்னா நம்ம குறிப்பேற்றா எழுதுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாழியே நமக்கு சமையல் வருதுன்னு வச்சுங்க. இப்போ 4 பேருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளோ உப்பு போடணும், இவ்வளோ காரம் போடணும், இவ்வளோ காய் போடணும்னு நம்ம எடுத்து வைக்கிறோம்ல. அதே மாதிரி தான் இந்த கணக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் வந்துருச்சு. அப்போ தனி வட்டியில் வட்டி கொடுத்துட்டாவே வட்டியை மேலே வைக்கணும், 2 மதிப்பை கீழே வைக்கணும். இந்த 2 மதிப்பில் ஒரு மதிப்பு அசலோ பர்சன்டேஜாக இருந்தால் மேலே 100 வைக்கணும். அவ்வளோதான், சுருங்கிட்டா ஆன்சரு. சரியா போச்சு? அவ்வளோதாங்க. அடாடாடாடா, எம்மா பெரிய கணக்கை சிம்பிளாக சமையல் வச்சு சொல்லி கொடுத்து பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க, இது செகண்ட் டைப். என்ன பாது செகண்ட் டைப்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை,
நம்ம 2 கிளாஸ் முதல் 2 கிளாஸ் நீங்கள் பார்த்து, அதாவது முதல் கிளாஸ்லேருந்து மடங்கு சொன்னோமா? ஆமாம். அதுக்கப்புறம் தனி வட்டிக்குள்ளே ஆண்டுலேயே 2 மாட்டி சொன்னோம். வட்டி கொடுத்துருந்தா எப்படி போடணும், இல்லை வட்டியே கொஷினாக கேட்டால் எப்படி போடணும்னு 2 கிளாஸ் சொன்னோம். சார் நான் அதெல்லாம் பார்க்கலையே சார் அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்டில் தனி வட்டி குரூப் 4ன்னு எழுதி வச்சுருப்பேன். அதில் போய் பாருங்க, தனி வட்டி கிளாஸ் எல்லாமே குரூப் 4க்கு இருக்கும் இப்போ கரண்ட்டு. சரிங்களா? ரைட்டு. சரி, இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதத்திற்கு தனி வட்டியை காண்க. பாருங்க, தனி வட்டியை கொஸ்டினா கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி தனி வட்டியை கொஸ்டினா கேட்டா இது செகண்ட் டைப். ஓகேங்களா? ரைட்டு. நல்லா கவனிங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ அசல் வந்து உங்ககிட்ட 7500 ரூபாய் இருக்குது. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல போடுறீங்க. அந்த பேங்க்ல 8% போடுறாங்க வருஷத்துக்கு. நீங்க ஒரு வருடம் 6 மாசத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு வட்டியை கேட்குறீங்க. அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறான். புரியுதா? புரியுது. அப்போ இந்த மாதிரி வட்டியை கொஸ்டினா கேட்டாங்கன்னா அசலா கூட பர்சன்டேஜை பெருகுங்க, அதா கூட ஆண்டையே பெருகுங்க. இந்த மூணுத்தையும் பெருகுனாவே ஆன்சர் தான். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ அசல் 7500 அதை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம். 8% கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அசலா கூட பர்சன்டேஜை பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். சரிங்களா? ஸோ இதில் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததா ஆண்டை பெருகணும். ஆண்டை பெருகி சுருனா ஆன்சருங்க. ஓகேவா? புரியுதா? ரைட். இப்போ ஆண்டு போய் பார்த்தா ஒரு வருடம் 6 மாசம்னு கொடுத்துட்டான். இப்போ ஒன்று முழு வருஷமா இருந்தால் தான் நம்மளால கணக்கு போட முடியும். இவன் ஒரு வருடம் 6 மாசம்னு சொல்லிட்டான். இந்த 6 மாசத்தை வருஷமா மாற்றணும். எதை நீங்க வருஷமா மாற்றணுமோ அதில் 12 வகுத்துட்டாவே அது வருஷமா மாறிடும். அப்போ 1 6 6 6 12, அப்போ 1/2, அதாவது 1.5 வருஷம்னு சொல்லலாம். இது கலப்பு பின்னத்தில் இருக்கு. இதை எடுத்துட்டு போயிட்டு கணக்கு போட முடியாது. அப்போ இதை நான் பின்னமாக மாற்றிக்கிறேன். 2 கீழே இருக்கிறதும் சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணுங்க. 2 2 கூட இந்த மேலே இருக்கிற 1 கூட்டினா 3/2. அப்போ ஒரு வருடம் 6 மாசன்றது 3/2 வருடமாக மாற்றிட்டேன். அவ்வளோதான். வருடமாக மாற்றிட்டுனா அப்படியே வாங்க, இந்த 3/2 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே அப்படியே தானே இருக்குது. அவ்வளோதான். கரெக்டாக சுருங்குங்க ஆன்சருங்க. இதில் பாதி 1, இதில் பாதி 4. கரெக்டாக இந்த 75 4ஆல் பெருக்க 75 150 300. சூப்பரு, 300. அடுத்தது இங்கே 3 பெருக்கணும். அவ்வளோதானுங்க. 3 பெருக்குனா 3 9 900 ஆன்சர். பாருங்க, இது ரொம்ப ஈஸி. போன கணக்கை விட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது அடிக்கிற ஒர்க் நிறைய இருந்துச்சு. இதில் பெருகிற ஒர்க்கு தான் வெறும் 900. எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தெளிவாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். புரியுதுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் கொஸ்டின் தான். ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகை 2 ஆண்டு 3 மாதத்திற்கு பிறகு அவர் திரும்ப பெற்றார். அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பெருசா இருக்குது, ஆனா ரொம்ப ஈஸி. அதாவது இந்த லோகேஷ் பயப்புள்ள வந்து ஒரு பேங்க்ல 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. இது பேங்க்ல வந்து 10% போடுறாங்க. 2 வருடம் 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அவசரம் சார், வட்டி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இவங்க எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுது. இப்போ அசல் 10,000 அதை முதல்ல எழுதிக்கிறேன். அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம். பர்சன்டேஜ் 10ன்னு சொல்லிட்டான். அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம். அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கம்பல்சரி கேன்சல் பண்ணி ஆகணும். சப்போஸ் இல்லைன்னா புள்ளி வைக்கிறதா இருக்கும். பட் இதில் கேன்சல் பண்ண முடியுது. அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததான் ஆண்டை பெருகணும். இதில் ஆண்டுன்றது 2 வருடம் 3 மாதம்னு சொல்லிட்டான். ஜஸ்ட் 2 வருடம்னா 2 பெருகிட்டு சுருனா ஆன்சர். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? மாதத்தை சேர்த்துருக்கான். இந்த மாதத்தை நான் வருஷமாக மாற்றணும். 2 வருடம் 3 மாதம்னு சொன்னா இல்லையா? இந்த 3 மாதத்தை நான் 12ஆல் வகுத்துட்டா அது வருஷமாக மாறிடும். புரியுதா? புரியுது. 1 3 3 4 12. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 1/4ன்னு எழுதலாம். இது வரைக்கும் புரியுதா? இப்போ இது வருஷமாக மாறிடுச்சு. 2 1/4. பட் இது கலப்பினத்தில் இருக்குது.
கலப்பினத்தை பின்னமாக மாற்றணும்னா இந்த 4 2ஆக கூட பெருகணும். ஒரு 4 நாள் இந்தாங்க 8. இந்த 8 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டணும். அப்போது 9/4ன்னு வருங்க. கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா? அப்படியே இங்கே இருந்து போயிருங்க 9/4. அவ்வளோதான், சுருகணும். ஆன்சர் சுருக்கலாமா? எப்படா சுருக்குது? ரொம்ப ஈஸியாக அது பாருங்க. 2 0 கேன்சல் பண்ணியாச்சா? இங்கே ஒரு நாள்னா இது 25, 250. 250 9ஆல் பெருங்க. அவ்வளோதான். எப்படா அது? அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது பாருங்க. இந்த 4ல் பாதி 2ஆ, இந்த 1000ல் பாதி 500, அதுக்கடுத்து 2ல் பாதி 1ஆ, 500ல் பாதி 250. அவ்வளோதான். அடே ஷார்ட்கட்டு. ஆமாம், சூப்பரு. இப்போ 250 9 பெருகணுமே, அது எப்படி பெருகுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாடில் பெருகு தெரியலன்னா ஜஸ்ட்டு 10ஆம் வாய்ப்பாடில் பெருகிடுங்க. 10ஆம் வாய்ப்பாடுனா ஒரு 0 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அப்போ 250 எனக்கு 9ஆல் பெருகு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 10ஆல் பெருகிறேன். அப்போ 250 நான் 10ஆல் பெருகணும், ஒரு 0 சேர்த்துனா 2500. அவ்வளோதான். இதில் அந்த எதை பெருகுனீங்க? 250, அதை கழிச்சிங்க. அந்த 250 கழிச்சிங்க. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டை. 9ஆம் வாய்ப்பாடை கூட எதை நீங்கள் பெருகினாலும் அந்த நம்பர் ஒரு 0 போட்டுங்க. இப்போ 250க்கு ஒரு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 2500. அந்த 250 கழிச்சிங்க 2500ல். அவ்வளோதாங்க ஆன்சர். கழிச்சு எம்பிட்டு வருது பாருங்க. 500ல் 250 போச்சுன்னா 250 தான் வரும். அப்போ 2250 2250ன்னு பாருங்க. பர்ஃபெக்டாக வந்துருக்கு, தெளிவாக வந்துருக்குது. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போயிடுவோம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2013 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்கான். ரூபாய் 6000 அசலுக்கு 6.2/3% தனி வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டு 6 மாதத்திற்கான செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பையன் திடீர்னு அவசரம் ஒரு 6000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். அவன் வந்து 6.2/3% வட்டி போடுறான். ஒரு வருடம் 6 மாதத்துக்கு அப்புறம் வட்டியும் முதலமாக கொடுக்கலான்னு வந்து எவ்வளோங்க சொல்லுங்க, கணக்கு போட்டு சொல்லுங்க, நான் மொத்தத்தையும் செட்டில் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அவர் கணக்கு பண்ணி எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உங்களை சூப்பர்ப்பா, பேசாமல் வட்டி விட்டு சம்பாதிக்கலாம். ரைட்டு. அசல் வந்து 6000ங்க, அதை இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும். ஆனால் பர்சன்டேஜ் 6.2/3 6.2/3. இது ஒரு கலப்பு பின்னம். கரெக்டா? கலப்பு பின்னத்தில் எதுவாக இருந்தாலும் கணக்கு போட முடியாது. அப்போ இதை நான் பின்னமாக மாற்றணும். அது ரொம்ப ஈஸி. இந்த 3 6ஆல் பெருங்க. 6 3 18. இந்த 18 2ஆக கூட கூட்டுங்க. மேலே கூட்டணும், மாற்றி பண்ணுறாதீங்க. அப்போ 18 2 கூட்டினா 20. 20/3. அப்போ பாருங்க 20/3. இதாக கூட ஆண்டு பெருகணும். ஆத்தாடி ஆத்தா, ஆண்டு வந்து ஒரு வருடம் 6 மாதம் சொல்லிட்டான். அப்போ ஒரு வருடம் 6 மாதம்னு இங்கே பாருங்க, ஒரு வருடம் 6 மாதம். இந்த மாதத்தை நான் வருஷமாக கன்வெர்ட் பண்ணேன்னா 12ஆல் வகுத்துடணும். அப்போ 1 6 6 6 12. அப்போ 1/1/2. அதாவது 1.5 வருஷம். 1/1/2. கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த 2 சைடில் இருக்கிற நம்பரோட பெருங்க. ஏன்னா இது கலப்பின இல்லையா? 1 2 2 2ஆவோட 1 கூட்டினா 3/2ன்னு கிடைக்கும். கரெக்டாக பாருங்க. கரெக்ட் தானேங்க? 1 2 2 எஸ் 2/3. சரிங்களா? 3/2. சாரி 3/2. அப்போது 3/2. கரெக்டாக ஒன் டைம் பார்த்துங்க. 100% கரெக்ட். அவ்வளோதான்ப்பா, சுருங்க ஆன்சருங்க. அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணோம், அதை பண்ணிட்டேன். இந்த 3க்கு இந்த 3க்கு கேன்சல், இந்த 2க்கு இந்த 2க்கு கேன்சல். அப்போது 10 இருக்கும். கரெக்டுப்பா. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. 60ஓட 10 பேருக்குன்னா 600ங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், கணக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்தானா அடிக்கிறதும் சுருக்கத்தும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 600. இப்போ கேள்வி வந்து 600 இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அவன் ஏன்னா மொத்த தொகை கேட்டுருக்கான். அப்போ 6000 கடன் வாங்கினேன், 600 ரூபாய் வட்டி வருது. 6600. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. பாருங்க. ஸோ அழகாக வந்து மாசத்துல போகிறதுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். டஃப்பாக இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஈஸி தானா? சரிங்களா? பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தேடில் பாருங்க. ஓகேவா? கரெக்டாக வரும். 49வது கேள்வி ஹோம்ஒர்க் கொஸ்டின்.
68,000த்திற்கு ஆண்டுக்கு 16 2/3%. அப்போ இது கலப்பினத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றணும், அது உங்களுக்கு தெரியும். வீதம் 9 மாதத்திற்கு. இங்கே 9 மாதம் சொல்லிட்டாங்க, டைரெக்டாக 9/12 போட்டு சுருக்கிங்க. சரிங்களா? ரைட். தனி வட்டியை காண்க. அப்போ தனி வட்டியை கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்போது இந்த 68,000 கூட பர்சன்டேஜை பெருக்குங்க. அசலாவோட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறம் ஆண்டை பெருக்குங்க, சுருக்குங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். வட்டி தான் கேட்டிருக்கான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 8,200, பி 8,300, சி 8,400, டி 8,500. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின் 9/12/2023 டிஎன்பிசில கேட்டிருக்கான். இதுவும் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். ரூபாய் 16,800 தொகைக்கு ஆண்டுக்கு 6/1/4%. கலப்பினத்தில் இருக்கு, பின்னமா மாத்திருங்க. வட்டி வீதம் 9 மாதம். போன கொஸ்டின்ல நம்ம 9 மாதத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதே எடுத்து போட்டுங்க. சரிங்களா? மாதத்திற்கான தனி வட்டி ஆகும். ஸோ அப்போது அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு ஆண்டு அப்படியே பெருக்கி சுருக்குங்க, ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 787 ரூபாய் 50 பைசா, பி 812 ரூபாய் 50 பைசா, சி 860 ரூபாய், டி 887 ரூபாய் 50 பைசா. சூப்பர்பா, அவ்வளோதான். ஸோ மாதங்கள் முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்கே தவிர ஸ்டெப் ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? அடுத்தது நாட்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நாட்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய நம்பராக இருக்காது. சரிங்களா? அதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.